சுமந்தேனே கதைக்குதவ பாடுவேனே ராமவுமை பலகாலம் உமை தேடுவேனே ராமவுமை தெச்சியனா புவனமல்ல கூறுவேனே ராமவுமை ராமவுமை குற்றங்கோரை அணிகிடாமல் அணிகிடாமல் காளியம்மா கதைக்கு முன்னாள் என் தாயே களை மகளே இன்னாரிலே குடியிருப்ப அம்மனோட கதை வாட அருள் புரிவாய் களை மகளே காளியம்மாளோட கதை வாட அம்மா கதை வாட ஏ கணபதி அருள் போரே அம்மா அருள் போரே அட்டகாளியர்கள் 8 பேர்களும் கைலாச மலையை தேடி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவனாகப்பட்ட பகவான் இருக்கும் கைலேங்கிரி மலையிலே வந்து நாமல் பிறந்த விவரங்களை கேட்க வேணுமே என்று என் தாயான வீப்பி தாளையுத்துமா நகரிலே குடிகொண்டிருக்காளே வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அம்பிகை அந்த ஆண்டவனை தேடி கையிலேங்கிரி மாமலையிலே அலைகின்றாள். கதவோ தாழ்பூட்டி இருக்கு. வடக்கு வாசல்லே நின்று கொண்டு என் தேவி வீப்பிதாளையுத்துமா நகரிலே வாழுங்காளியம்மாள் அவ என்ன சொல்லி அழைக்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே சிவனே என்று சிவனை என்று அட்டைகாளி அழைக்கிறாள். சடமாரி அழைக்கிறாளே காந்தாரி கனக துர்கை ஏ காளியர்கள் 8 பேரும் வடக்கு கோட்டை வாசலிலேயே வந்து அழைக்கிறாளே காளியம்மா. சிவனுடைய வேற சொல்லி வேற சொல்லி பேர சொல்லி அந்த தேவி காளி அழைக்கிறாள். பெண்ணென்றால் உமக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியம் பிடித்து விட்டதா? இல்லை அம்மா, பெண் குரல் மாதிரி தான் கேக்கு. நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று ஆண்டவன் ஓடோடி வருகின்றார். அந்த வடக்கு வாசல்லே நிற்கக்கூடிய காளியம்மாளை பார்த்தார். இந்த அட்டகாளி 8 பேர்களும் ஒன்று போல நிற்கார்கள்.
ஒரு நாள் பிறந்த பிள்ளை அல்லவா, பிள்ளை அல்லவா, ஒன்று போல நிற்கிற காளியர்களை பார்த்து ஆண்டவன் ஓடோடி வந்து, ஓடோடி வந்து, ஏ பார்வதி, ஏ பார்வதி, நாமளுடைய வடக்கு வாசலிலே 8 பேர்கள், அந்த 8 பேரை பார்க்கையே யமுனாட்ட இருக்காலடி, அவ பெண்ணிலையும் பெண்ணாளகி, அவ மேல நல்ல மயிலழகி, ஏ பார்க்க ரொம்ப அழகியடி, அவ அழகியடி. பார்வைக்கேற்ற மங்கையடி மங்கையே முகந்தாளகி, அவ மயூரண்ட கண்ணழகி, அடிய திருச்ச நல்ல முகந்தாளகி, அவ சிங்கார நடையாளகி, அந்த பத்தினி மார்திருவாளகி, அவளை பார்க்க கூட முடியலேடி, அவங்கார சொருவகாரி, அடிய சொருவகாரி, அடியே அட்டகாளி வந்திருக்கா வந்திருக்கா, பார்வதி, ஏ பார்வதி, நாமளுடைய வடக்கு கோட்ட வாசலிலே 8 காளியர்கள் வந்திருக்கார்கள். அவர்களை பார்க்கிற போது பெண்ணைக்கு பெண் அழகி, பார்க்கவே 16,000 கண் வேணும். ஏ பகவானே, எந்த பெண்களை பார்த்தாலும் அழகு அழகு என்று சொல்கிறீர்களே, சரி நாம் போய் பார்த்து வருகிறேன் என்று பார்வதி ஓடோடி வருகிறாள். அந்த வடக்கு வாசலிலே வந்து பார்க்கிறாள். அந்த 8 பெண்களையும் கண்டவுடனே பார்வதி நினைக்கிறார்கள், ஆண்டவன் சொன்னது உண்மைதானே, ஆனா ஏற்கனவே 8 பேரும் அழகாத்தான் இருக்கா, ஆனால் அவர் சொன்னதிலையும் தவறில்லையே, இருந்தாலும் ஆண்டவனை அவளை பார்க்க விடக்கூடாது என்று அந்த 8 காளியர்களையும் பார்த்து ஆண்டவனாகப்பட்ட பகவானும் அம்மையாகப்பட்ட ஈஸ்வரனும் ஆதி பராசக்தி கேட்கிறா, அம்மா பெண்களே, இப்படி 8 பேரும் வந்திருக்கிறீர்களே, யாரம்மா நீங்க 8 பேர்களும்? ஆதி கரை கண்ட பகவான் கேட்கிறார். ஏ பெண்களே, எங்கு இருந்தம்மா இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று என் பிபி தாளையுத்து மாநகரிலே குடியிருக்கும் மாகாளி உமையவளை பார்த்து என்னம்மா கேட்கிறார்? அந்த ஆண்டவன் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஏ பெண்களே, ஓரோ என்னம்மா பேர சொல்லம்மா, உங்க பேர சொல்லம்மா, நீங்க ஒத்தே வாழியா வந்தேதோ எல்லாம்
சொல்லம்மா நகரம் பேர் சொல்லம்மா உங்க நகரம் பேர் சொல்லம்மா நீங்க நடந்து இங்கு வந்த அக்காரே ஏ பெண்களே ஏ காளி உங்களுக்கு அக்கம் உண்டாம்மா பக்கம் உண்டாம்மா ஆதேரிக்கு ஆளு உண்டாம்மா தாயி உண்டாம்மா தகப்பா உண்டாம்மா ஏ தகப்பா உண்டாம்மா ஏ பெண்களே தனியே இங்கோ வந்து போடு 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 உங்களுக்கு உற்றார் உண்டாம்மா வெற்றார் உண்டாம்மா ஏ பெற்றார் உண்டாம்மா உங்களுக்கு உறவினையார்கள் யாரோ உண்டாம்மா பெற்றார் உண்டாம்மா ஏ பெண்களே இப்படி வந்திருக்கிறீர்களே யாரம்மா நீங்கள் என் வீப்பி தாளையுத்து மாகாளியை பார்த்து ஆண்டவனும் சத்தியும் கேட்கிறார்கள் உடனே அம்மா சொல்லுகிறாள் வீப்பி தாளையுத்து மாகாளி என் தடமாரி சந்தனமாரி அக்கினி மாறி அனல் மாறி என் காந்தாரி கனகதுர்க்கை என் வீரமாகாளி 8 பேர்களும் ஏ ஆண்டவா நாங்கள் உலகப்படி அழகும் ஈசனை பார்க்க வந்திருக்கிறோம் அம்மா என்னெல்லாம் பார்த்தா உனக்கு ஆண்டவன் மாதிரி தெரியலையா ஏ பெண்களே நான் படியளக்கிற ஈசனே நான் தான் இறை இழக்கக்கூடிய கடவுளும் நான் தான் ஐயா ஆண்டவா படியளக்கிற ஆண்டவனே நீங்க தானா நான் உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறோம் ஏன் தெரியுமா நாங்கள் யாரு என்று கேட்டீர்களே நாங்கள் பிறந்ததே நாகலோகப்பட்டணம் நாகராஜன் நாககண்ணி பெற்றெடுத்த மக்கள் ஓகோ அவங்கதானா நீங்க நாகராஜனும் நாககண்ணியும் பெற்ற செல்வங்கள் நாங்கதான் அம்மா இப்படி 8 பேரும் ஒண்ணு போல இருக்கீங்களே இங்க 8 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா ஆமா ஆண்டவனே ஒருவருக்கொருவர் 8 பேரும் இட்டதோர் 8 முட்டையிலே இருந்து நாங்கள் பிறந்தோம் நாங்கள் ஒருவருக்கொருவர் அக்கா தங்கை மூற்றவளாக இளையவளாக முட்டையில இருந்து நாங்கள் பிறந்தவர்கள் அப்படியா சடமாரி சந்தனமாரி அக்கினி மாறி அனல் மாறி காந்தாரி கனகதுர்க்கை பத்திரகாளி இப்படி 8 பேரும் காளி காளின்னு நாங்க பேர் வைத்து வந்திருக்கிறோம் ஆண்டவனே நாங்கள் எதற்காக வந்தோம் உங்களுக்கு தெரியுமா என்னுடைய தாயோ ஒரு பாம்பாக இருக்கிறாள் ஒரு பாம்பாக இருக்கிறாள் என்னுடைய தந்தையோ ஒரு சர்ப்பமாக இருக்கின்றார் தாய் பாம்பாகவும் தந்தை சர்ப்பமாகவும் இருவேரும் அப்படி இருக்கும் தருணத்தில் நாங்க மட்டும் ஏன் ஆண்டவா இப்படி பிறந்தோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் பார்த்தீர்களா ஆண்டவா வீப்பி தாளையுத்து மாநகரிலே குடியிருக்கும் என் காளியம்மாள் என்னையா சொல்கிறாளியே ஆண்டவா நாங்கள் அக்கா தங்கை 8 பேர்களும் இப்படி வீரப்பள்ளம் விரிசாடையும்
விரிந்ததாளம் மூடியோ அங்க அஞ்சு சடையா கொஞ்சு விளையா அங்க அங்காரமா பிறந்ததென்னே மஞ்சேன முகத்தோடு நாங்க மயுருண்டையா கண்ணோடு நாங்க சிங்க நல்ல பல்லோடு நாங்க சிறப்பாக பிறந்ததென்னே நாங்க எதற்காக பிறந்தோம் ஐயா ஈஸ்வரனே ஆண்டவேனே நாங்க காலியாக பிறந்ததோரே காரணத்தை கேட்க வந்தோம் மாகாளியா பிறந்ததோரே மங்களை கேட்க வந்தோம் நாங்க 8 பேரும் பிறந்ததென்னே ஈஸ்வரனே சொல்லும் ஐயா விப்பி தாளை ஊத்து காளியம்மா அவர் வீரத்தோடு கேட்கிறாளே முகம் பார்த்து அந்த அட்டை காளி கேட்கிறாள் காந்து அறிங்கணகதோர்கை காளியம்மாள் கேட்கிறாளே கோல நல்ல சடையழகி கோபாலன் தங்கையம்மா அவன் வீர நல்ல சடையழகி என் மேகவண்ணன் தங்கையம்மா அந்த கிரகத்து அழகியம்மா அந்த கிருஷ்ணனுடைய தங்கையம்மா அந்த பூஷணையாளகி ராமர் தங்கையம்மா அவ கோல நல்ல சடையழகி கோபாலன் தங்கையம்மா ஆயிரங்கள் உடைய யாதாரே காளியம்மா உலகமெல்லாம் ஒன்றேச்சி ஊரெல்லாம் ஒன்றேச்சி இந்த நாடெல்லாம் ஒன்றேச்சி அம்மன் நகரமெல்லாம் ஒன்றேச்சி இளமெல்லாம் ஒன்றேச்சி தாடே காளியம்மா இவ சொல்லி வரங்கொடுப்பா சோதிகிடி வாய் திறந்து இவ வாக்கு சொன்ன தப்பாது இவ வரம் கொடுத்த பொய்யாது அதாட காளியம்மா அழைக்கிறனே உன்னை நாடும் அழையுந்து காளியம்மா வேகமோட அழைக்கிறனே செல்லமாக அழைக்கிறனே ஸ்ரீராமர் ரங்க ஓடிவாம்மா நாசமாக அழைக்கிறனே யாத்தாலே ஓடிவாம்மா என் கண்ணனோட தங்கையம்மா கையெடுத்து வணங்குகிறேன் காரணத்தை சொல்லும் ஐயா காரணத்தை சொல்லும் ஐயா கரை கண்டனே பகவானே
எதற்காக நாங்க பிறந்தோம்? எதற்காக நாங்க பிறந்தோம்? எம்மா ஏ காளி, காளியர்களே, நீ வீப்பி தாளையுத்து காளியா? ஆமா ஆமா ஆண்டவா. சரி, மரவர்குள்ள மாணிக்கங்கள், மணவர்குல மாணிக்கங்கள், மங்காத சொர்க்கத்தங்கங்கள், மங்காத சொர்க்கதங்கங்கள், தெய்வீக திருமக்கள், தெய்வீக திருமக்கள், தேவமார்கள் வணங்கக்கூடிய தேவமார்கள் வணங்கக்கூடிய குடமல்லியை வாசன்றையும் கொண்டையங்கோட்டார்கள், கொண்டையங்கோட்டார்கள், அப்ப நாட்டு மரவர்குளம் வணங்கக்கூடிய சரி, வீப்பி தாளையுத்து காளியம்மாள்னா. காளியம்மாள். அப்படியா? ஆமா. நீ ஏன் பிறந்த, ஏன் பிறந்த, நீ எதற்காக பிறந்த பிறந்த என்பதை நான் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். அப்படிதானே? ஆமா. ஏ காளியர்களே, காளியர்களே, சற்று பொறுமையாக இருங்கள். இருங்கள். நான் விவரமாக சொல்கிறேன். சொல்கிறேன். உங்களை நான் பிறவி செய்த காரணம், பிறவி செய்த காரணம், மச்சரிசி என்று ஒரு வனம். வனம். அந்த மச்சரிசி வனத்திலே வனத்திலே மகுடாசூரன் என்ற ஒரு ராட்சசன், ராட்சசன், அண்ணன் தம்பி ஐவேர்களோடு ஆண்டு கொண்டிருக்கான். ஆண்டு கொண்டே இருக்கான். அந்த மகிடாசூரன் மகிடாசூரன் 12 வருடமாகவே பாரதவம் இருந்தான். பாரதமும் இருக்கிறான். என்னை நினைத்து என்னை நினைத்து 6 வருட காலமாகவே தவம் இருந்தான். தவம் இருந்தான். நான் அவனுடைய முன்னாடி உதயமானேன். உதயமானே ஆண்டவா என்று என்ன கையெடுத்து வணங்கினான். கையெடுத்து வணங்கினான். என்னை கையெடுத்தவன் வணங்கும் போது, வணங்கும் போது, டேய் மகுடாசூரா, ஏ மகிடாசூரா, உனக்கு நான் என்ன வரம் வேணும் என்று கேட்டேன். என்ன வர வேண்டும் என்று அந்த கேட்டேன். கொடியவன் மகுடாசூரன், மகிடாசூரன், ஏ ஆண்டவனே, ஏ ஆண்டவனே, நான் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் வேணும் என்று கேட்டான். சத்தியம் வேண்டும் என்று கேட்டேன். நான் சத்தியத்தை கொடுத்தேன். சத்தியத்தை கொடுத்து சண்டாள கொடியவன் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு கொடியவன் நாசகாலன் சரி, சண்டாள மகிடாசூரன் மகிடாசூரன் அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? என்ன வரம் கேட்டா? நான் யார் தெரியுமா? யாரு? நான் யார் என்று உமக்கு தெரியுமா ஆண்டவனே? ஆண்டவனே. வீப்பி தாளையுத்து காளியத்தாம் பாரம்மா, பாரம்மா, வீப்பி தாளையுத்து காளியத்தாம் பாரம்மா, பாரம்மா, நீ பாரம்மா. பாரம்மா, அவ விவரங்களை சொல்லுகிறேங்க அம்மா, அவ விவரங்களை சொல்லுகிறேன். அம்மா, என் பாரம்மா. போட், 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 போட். இந்த மரவருட கோட்டையில பாரம்மா, மரவருட கோட்டையில பாரம்மா. பாரம்மா, அவ யாரம்மா? அவ மாகாளியா இருப்பதை நீங்களம்மா, ஏதாயும் மாகாளியா இருப்பதனே. இப்பி தலையிட்டு காளியத்தா பாரம்மா, ஏ பாரம்மா. அவ விவரங்களை சொல்லுகிறேன். ஆமா கணேசன், அவத்தியவர் கோட்டையில் இருப்பதத்தாம் பாரம்மா, பாரம்மா, ஏத்தியவமார் கோட்டையில் இருப்பத பாரம்மா. பாரம்மா, அவ யாரம்மா? பாரம்மா, ஏ திருமாலுக்கு தங்கை என்றே கோரம்மா, அவளை திருமாலுக்கு தங்கை என்று ஈப்பி தாளையத்து காரியத்தாம் பாரம்மா, ஏ பாரம்மா. ஏ அம்மா, ஏ காளி, பாட், 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 பாட். ஏ சூரனை கொன்றவள பாரம்மா, அந்த
தாளையுத்த காளி என்றே சொல்லம்மா தீப்பி தாளையுத்த காளி என்றே தீப்பி தாளையுத்த காளி எல்லாம் பாரம்மா அவ விவரங்களை சொல்றேன் பொகுளிய இறங்குவாளாம் பாரம்மா அவ பொகுளிய இறங்குவாளாம் பாரம்மா ஏ பாரம்மா அவள பெருமாளுக்கு தங்க என்றே சொல்ல தாய் பெருமாளுக்கு தங்க என்றே தீப்பி தாளையத்து காரி என்றே பாரம்மா ஏ பாரம்மா அவள விவரங்களை சொல்லே வாரேன் ஏ தாயே ஏ ஆயிரங்கன் பானையத்தாம் பாரம்மா ஏ ஆத்தா தீப்தி தாளையூத்து நகரத்திலே என் குடி கொண்டிருப்பவளே அவனுக்கு ஆயிரங்கன் பானையத்தாம் பாரம்மா ஏ பாரம்மா இந்த அகிலமெல்லாம் போற்றுது பார்க்கலம்மா அவளை அகிலமெல்லாம் போற்றுது தீப்பி தாளையத்த காரியத்தாம் ஏ கணேசன் அப்படி ஓடு முத்து முத்த முளை பாரிய பரம்மா யாருக்கு வீப்பி தாளையுத்து மாகாளிக்கு மரவருடன் கொண்டையிலை அம்மா அம்மா முத்து முத்த முளை பாரிய பரம்மா ஏ முத்து முத்த முளை பாரிய பரம்மா ஏ பாரம்மா நம்ம முகில் வண்ணன் தங்க எத்தான் சொல்லம்மா நம்ம முகில் வண்ண தங்கை சேர தீப்பி தாளையத்த காடி எத்தான் பாரம்மா ஏ பாரம்மாவா விவரங்களை எங்க மந்திரமூர்த்தி சாமி எத்தாம் பாரம்மா யாரு யாரு வீப்பி தாளையுத்துமா நகரிலை குழந்தாங்கரையிலை குடியிருப்பவர என் மந்திரமூர்த்தி என் வாசமூர்த்தி அம்மா நம்ம மந்திரமூர்த்தி சாமி எத்தாம் பாரம்மா ஏ பாரம்மா நம்ம காளிக்கு காவக்காரன் கூறம்மா வாசமுத்து காளிக்கு காவக்காரன் இப்பி தாளையத்த காளி எத்தாம் பாரம்மா விவரங்களை சொல்லி பாரேன் ஏ காளி அவர் சிங்க நல்ல குட்டியத்தான் பாரம்மா வாசமுத்தி சிங்க நல்ல குட்டியத்தான் பாரம்மா ஏ பாரம்மா நமத்தி அவர் குல தங்க தனி கூறம் வாசமுத்து தேவர் குல தங்க
வேணே இப்பி தலைத்து காளியத்தான் வரம் அவன் விவரங்கள சொல்லி வாரேன் ஏ காளி அப்பேற்பட்ட சரி இந்த விபி தாளையுத்துமா நகரிலே அம்மா ஏ காளி காளி அந்த மகிடாசூர ராட்சசன் சரி எங்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? சத்தியம் கேட்டான். சத்தியம் கேட்டான். சண்டாளனுக்கு கொடுத்தேன். சரி நாடு கேட்டான், நகர் கேட்டான், பொன் கேட்டான், பொருள் வேண்டான்னா. சரி ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்டான். என்ன கேட்டான்? ஏ ஆண்டவனே, ஆண்டவனே நான் எத்தனை நாள் இருந்தாலும் இறப்பதொரு நாள் நிச்சயம். நிச்சயம். சாதா கோடி நான் வாழ்ந்தாலும் நான் சாகுறது நிச்சயம். சாகுறது நிச்சயம். என்னைக்கு இருந்தாலும் நான் சாக போறது நிச்சயம். ஆமா. அடைய அருவி கெட்ட மகிடாசூரா, மகிடாசூரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பூமியிலே பிறந்த சொல்ற என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? நான் இந்த உலகத்திலே சாகாமல் இருக்கணும். சாகாமல் இருக்கணும். என்ன சாகாமல் இருக்கணுமா? ஆமா. அது எப்படிரா உலகத்துல இருக்க முடியும்? இருக்க முடியும். பிறந்து விட்டாலே ஒரு மனிதனுக்கு இறப்பு நிச்சயம். நிச்சயம். ஒரு நாளும் சாகாமல் இருக்க முடியாது. இருக்க முடியாது. ஆண்டவா, நான் இருந்தே ஆகணும். இருந்தே ஆகணும். நான் சாகவே கூடாது. சாகக்கூடாது. காரணம், என்ன காரணம்? நான் பெரிய பணக்காரன். பணக்காரன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. பணம் இருக்கு. 3 பொண்டாட்டி இருக்கா. 3 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டிய வச்சிருக்கவனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. நான் 3 பொண்டாட்டி வச்சிருக்கேன். சரி. நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? விட்டு கொடுக்க முடியும். நான் 3 பேரையும் விட்டுட்டு நான் சாக முடியுமா? சாக முடியுமா? அதனால எனக்கு சாகாத வரம் வேணும். சாகாத வரம் வேணும். ஏ அருவி கட்டவனே, சரி. ஏக்கர் ஏக்கராய் இடம் வாங்குறவன். இடம் வாங்குறவன். மாடி மாடியா வீடு வாங்குறவன். வீடு வாங்குறவன். கோடி கோடியா பணம் வைத்திருப்பவன். பணம் வைத்திருப்பவன். நாம் பெரிய பணக்காரன் அப்படின்னு சிரிச்சானாம். சரி. அப்பேற்பட்ட பணக்காரனை பார்த்து ஆனா சுடுகாடு சிரிச்சுதான். சுடுகாடு சிரிச்சு. அது என்ன சொல்லி சிரிச்சுதான்? என்ன சொல்லி? ஏ அருவி கட்டவனே, அருவி கட்டவனே, நீ கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும், நீ மாடி மாடியா வீடு வச்சிருந்தாலும், நீ ஏக்கர் ஏக்கரா இடம் வச்சிருந்தாலும், நீ நினைச்சுக்கிட வேண்டியதான் பணக்காரன். ஆனா உங்க எல்லாரையும் ஒரு நாள் விலைக்கு வாங்குறவன் நான் தான்டா அப்படின்னு அந்த சுடுகாடு சிரிச்சுதான். உண்மைதானே? எத்தனை கோடி கணக்குல வாழ்ந்தாலும் கடைசியில போறதும் மண்ணுக்குள்ளதான். அதுவும் 6 அடி மட்டும்தான். 6 அடிக்கு மேல அரை அடி கூட்டினாலும் கூட்ட மாட்டாங்க. 6 அடி மண்ணுதான் மனிதனுக்கு சொந்தம். இருக்கும்போது நீ பணக்காரன், நான் பணக்காரங்க. அது என்ன பணக்காரன்? பெண்களுக்கு கலை நிகழ்ச்சி, ஆடல் பாடல், ஆட்டக்காரங்க எல்லாம் 64 கலை. இந்த 64 கலையும் ஒரு வயசுக்கு தான். ஆனா மண்டையில பாரு, ஒரு வயசுக்கு வந்தோன்னா மண்டை மேல ஏறிடும். மண்டை ஏறிடும், இந்த நெத்தியில முடி மேல ஏறிடும். முடிதான் மேல ஏறிட்டுத. அத ஏமா அங்க சுருட்டி வைக்காளுவ? அது ஒரு பின்னாடி இருக்க முடியெல்லாம் முன்னால சுருட்டுதான். பின்னாடி இருக்க முடிய பூரா முன்னால கொண்டு சுருட்டி வச்சிருதா. ஏன்னா அந்த மண்டை உயர ஏறுறது தெரியாம இருக்கணும்.
என் மூதேவி மண்டதான் மேல ஏறிட்டுத, முடிதான் ஏறிட்டுத. அத முடிய பின்ன இருக்க முடியும் முன்ன சுருட்டாட்டா என்ன? ஆமா, பின்னாடி இருக்கத பூரா இந்த நெத்திய மட்டும் மறைச்சிட்டு அவ்வளவும் சுருட்டி வச்சிருக்கா. அப்பதானே மண்டை தெரியாது. ஆனா இதுல தெரியுத, இத எதை கொண்டு மறைப்பா? தெரியதான் செய்யும். அந்த உச்ச மறைக்கலைய. ஆமா, நீ சுருட்டி வச்சு என்ன செய்ய? என்ன செய்ய? அது எப்படி வெளியே தெரியத்தானே செய்யும். அது தெரியதான் செய்யும். அப்படித்தானடா. ஏ மகடாசூரா, எண்ணத்தை சுருட்டினாலும் எண்ணத்தை சுருட்டாட்டாலும் சரி, வயசு வயசுதான், இளமை இளமைதான், இளமைதான், எல்லாமே ஒண்ணுதானே. ஆமா, அதாவது சரி, சார ஓலைய பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான். சிரிச்சுதான் எதுக்கு? எப்ப நான் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கேன், ஆமா, நான் குருத்தா இருக்கேன், குருத்தா இருக்கேன், நீ கா ஓல, ஆமா, இன்னும் கொஞ்ச நாளையில நீ கீழே விழுந்துருவேன்னு சரி அந்த குருத்தோலை சிரிச்சுச்சான். சிரிச்சுச்சான். திரும்ப அந்த காவோல சொல்லிக்கிட்டு சிரிச்சுதான். ஆமா, என் அருவி கட்ட குருத்தோல, சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கழிக்கட்டும், நீயும் என்ன மாதிரிதான் வரப்போற, வரப்போற, இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு இளமை, ஆமா, இளசு, சரி, இளம் புயலு, ஆமா, இளவரசி, இளவரசி, உலக அரசிங்கிற பட்டம். சரி, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டுன்னு வை, நீயும் எனக்கு பின்னாடி வந்துருவேன்னு அந்த காவோல சொல்லிச்சான். சொல்லிச்சான். உண்மைதானே? உண்மைதான். நீ முடிய இழுத்து பின்ன வச்சு என்ன செய்ய, நீ பின்ன வச்சு என்ன செய்ய? என்ன செய்ய? வயசு வயசு தானே உனக்கு. ஆமா, வயசு வயசுதான். ஸ்டைலுங்க. சரி, என்னடி உனக்கு ஸ்டைலு? ஆமா, ஏ மகிடாசூரா, மகிடாசூரா, நீ எத்தனை நாள் இருந்தாலும் ஆனா சாகுறது நிச்சயம்தான். நிச்சயம்தான். ஏ இறைவா, இறைவா, நாம் 12 வருஷம் தவம் இருந்ததே சாகாம இருக்கத்தான். சாகாம இருக்க எனக்கு வரத்தை கொடு, வரத்தை கொடு. நான் எப்படி சாகாமல் இருக்க வேணும் ஆண்டவா? ஆண்டவனே, மகிடாசூரன் இறைவனிடத்திலே கேட்கிறான், நான் இரவிலேயும் சாகாமல் பகலிலேயும் சாகாமல் நாம் தேவர்களால் சாகாமல் நாம் திசை முகனால் அழியாமல் நாம் மூவர்களால் சாகாமல் நாம் முனிவர்களால் சாகாமல் நாம் உம்முடைய மைத்துணர்தான் அந்த உலகாலம் தோணாலும் சாகாமல் ஆடவர்கள் கையாலே யாழியவரோ எனக்கு வேணும், எனக்கு நான் உம்முடைய மைத்துணர்தான் அந்த உலகாலம் தோணாலும் சாகாமல் 5 வயது பிள்ளையானால் ஆடவரால் சாகாமல் ஆம்பளங்க கையாலை எனக்கு அறியா வரம் அனுமையா
அருவி கட்டம் அகடாதூரா உனக்கு ஜாகவாரம் தந்தேனேடா மகடாசூரா அவன் என்ன கேட்டான் பாத்தியா? என்ன கேட்டான்? நான் இரவிலையும் சாகக்கூடாது, இரவிலையும் சாகக்கூடாது, நான் பகலிலையும் சாகக்கூடாது, பகலிலையும் சாகக்கூடாது, தேவர்களாலும் சாகக்கூடாது, தேவர்களாலும் சாகக்கூடாது, திசைமுகனாலும் அழியக்கூடாது, அழியக்கூடாது, நான் மூவர்களாலும் சாகக்கூடாது, சாகக்கூடாது, முனிவர்களாலும் சாகக்கூடாது, முனிவர்களாலும் சாகக்கூடாது, உம்முடைய மைத்துனர் உம்முடைய மைத்துனர் அந்த உலகளந்த பெருமாளாலும் நான் சாகக்கூடாது, சாகக்கூடாது. மொத்தத்தில சிவனே சிவனே ஆடவர் கையால் எனக்கு அழியா வரம் வேணும், அழியா வர வேணும் அப்படின்னு மகடாசூர ஆண்டவங்கிட்ட கேட்கான். ஆண்டவன்கிட்ட கேட்கா. எம்மா சரி அந்த காலத்தை எடுத்துக்கிட்டா சரி, பெண்கள் நேரு உச்சி எடுத்து நேர் உச்சி எடுத்து தலைய ரெண்ட வகுந்து முடிய ரெண்டா வந்து ஆமா கொச்சக்கயிறு மாதிரி பின்னி பின்னி அப்படி முடி எடுத்து எடுத்து அந்த முடியில பூவை வைப்பாங்க, பூவை வைப்பாங்க. அப்ப உள்ள பெண்கள் பூ வைக்கிறத பாத்திருக்கியா? ஆமா, முடி எடுத்து பூ வைப்பாங்க. முடிக்குள்ளதான் பூ வைப்பாங்க. ஆமா, இப்ப உள்ள பெண்கள் பெண்கள் கலை நிகழ்ச்சியில இருந்து சரி பெண்கள் வரைக்கும் ஆமா பூ எங்க வைக்கா பாத்தியா? சரி, பூ முதுகுல தொங்குது. முதுகுலதான் கிடக்கு, முக்காவாசி பூ முதுகுல கிடந்தாலும் பின்னாடி இல்ல கிடக்கு. ஆமா, இதுல எல்லாம் தொங்க போட்டிருக்கா. தலைய விட்டுட்டு சரி இதுல கிடக்கு பூவு, பூவு அது இங்க கிடக்கு. ஆமா, இதுல தொங்குது இங்க கிடக்கு. இங்க கிடக்கு. என்ன லட்சணத்துல பூ வைக்கா பாத்தியா? ஆமா, அவ பூ வைக்கான்னு சரி அத பார்த்து உலகத்துல உள்ளவா எல்லாவளும் அந்த பூவை வைக்கா. அதாவது இதுல கிடக்கு சரி, பூ வந்து இதுல கிடக்கு. ஆமா, ஆனா இங்க கிடக்கு. இங்க கிடக்கு. ஏன் அப்பா இது யாரு? இது யாரு? இது யாரு? எங்க அண்ணன். அப்படியா கணேசன்? அப்ப இது அழகுங்கிய சரி ஸ்டைல். அந்த பூ இதுல போட்டு இங்க தொங்குறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? இந்த நாய்க்கு வாலு தொங்கும் பாரு. ஆமா, பெரிய ஆளுக்கு கேட்பாங்க, சரி வடக்க பார்த்து போற நாய்க்கு வாலு எங்க பார்த்து இருக்கும்னு. அது ஏன் மருமவன் அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க, அப்பதான் மானம் வரும். ஏன்னா இந்த கதை அவரு குடத்துக்காரருக்கு தான், நமக்கு ஏன்னா குடத்துக்காரரு சொல்லுன்னு கிடக்காரோ. அப்படியா? எங்க அண்ணனுக்கே பொறுக்கல. ஆமா, என் மருமகிட்ட கேக்கிய, என் மருமகன் சிங்கம் இல்ல, வாவத்தா ஒரு சிங்கம். அது உங்களை சொல்லிக்கிடுங்க. நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க ஏன்ட்ட தான் கேட்கணும், என் மருமகிட்ட கேட்க கூடாது. அப்படியா? அப்படின்னு பெரியாளுக்க சொல்லுவாங்க. அந்த முதுகுல தொங்குறது நாய்க்கு வாலு தொங்குன மாதிரி இருக்கு. எப்ப அவளுக்கு என்ன மதிப்பு நாட்டுல? எப்ப 1 லட்சம் தாரங்கானாம்ல. அம்மா அவ வில்லுக்கு 1 லட்சம் தாரங்கானம். எப்ப இந்த நாய்க்கு தொங்குன மாதிரி தொங்குதுல பூவு. அப்படித்தானே கணேசன்? அதான கேட்க. உலகம் அப்படி போயிட்டு
எங்க போயிட்டு பாத்தீங்களா? ஆமா முடியெடுத்த பூ வச்ச காலங்கள் போய் போய் இப்ப பூ தோல்ல தொங்குது. தோல்ல தொங்குது. அருவி கட்ட மகடாசூரா, மகடாசூரா நீ சாக கூடாதுன்னு வரம் கேக்கியடா. வரம் கேக்கியடா. ஏ மூதேவி, சரி சரி அப்படியே உனக்கு தந்தேன். தந்தே உனக்கு அப்படியே அப்படித்தானே கணேசன்? ஆடவர் கையால அழியா வரத்தை உனக்கு தந்தேன். உனக்கு தந்தே. சரி அதோட விட்டானா? சரி அதோட விட்டானா? விடலையே. அடுத்தாப்புல கேட்கான். என்ன கேட்கான்? ஏ ஆண்டவா, ஏ ஆண்டவா, எனக்கு சாகாத வரம் கொடுத்தீரே, சரி நான் கெத்தாக வாழணும்னு நினைக்கேன். தாகே வாழணும். அதனால சரி அதாவது பிபி தாளையுத்த காளியம்மா ஆண்டவங்கிட்ட ஆண்டவங்கிட்ட என்ன ஏன் இப்படி அரக்கர் குலத்துல பிறவி செஞ்சீங்க சரி அப்படின்னு கேக்கா. கேக்கா. அதுக்கு பதில் சரி ஆண்டவன் அந்த கதையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா இதுக்குத்தான் உன்னை பிறக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு. அப்ப அவன் கேட்டா, சரி ஆண்டவனே ஆண்டவனே இன்னும் என்னடா வேணும் மகடாசூரா? என்ன வேணும்? ஏ ஆண்டவா, ஏ ஆண்டவா, உம்முடைய இடத்திலே இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் அத்தனை பேர்களும் அத்தனை பேரும் எனக்கு அடிமையா வேணும்னு கேட்டான். அடிமையாக வேணும். சரி அப்படியே உனக்கு தந்தேன். உனக்கு தந்தே. ஏ இறைவா, இறைவா, நீர் படியளக்க போறீரே, போனீர்கள் அந்த தங்க ரதம், தங்க ரதம், அந்த பொண்ணு ரதம் பொண்ணு ரதம் எனக்கு வேணும்னு கேட்டான். கேட்டான். இந்தா அதையும் வச்சுக்கோ. வச்சுக்கோ. காரணம் என்ன காரணம்? ஆண்டவன் சத்தியம் கொடுத்திருக்காரு. சரி சத்தியத்தையும் மீற முடியுமா? முடியாது. கடைசில உனக்கு என்ன வேணும்டான்னாரு. என்ன வேணும்டா? எனக்கு ஒண்ணுமே வேண்டான்ட்டான். சரி அப்பந்தான் கடவுள் சிவன் நினைச்சாரு, ஆமா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். சரி ஏன்னா ஆ திரும்ப அவன் யோசிச்சு யோசிச்சு அந்த வரத்தை கேட்கும் முன்னால் கேட்கும் நம்ம இதை விட்டு போயிடணும். போயிடணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரி எதை வேணாலும் கேட்கலாம். கேட்கலாம். ஆண்டவங்கிட்ட என்ன கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். கேட்கணும். கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணுமோ அதைத்தானே கேட்கணும். அதான் கேட்கணும். அப்படித்தானே கணேசன்? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, திருடக்கூடாது, ஒரு இடத்துல நின்னு பல்ல காட்டக்கூடாது. ஆமா ஆனா உழைச்சி திங்கிறதுல தவறே இல்லை. தவறு கிடையாது. முக்கியமானது ஆமா ஒருத்தர் கோளு பேசக்கூடாது. சரி அது உண்ட வீட்டுல ரண்டகம் செஞ்ச மாதிரி. ஆமா நேர்ல கேட்கணும். சரி கணேசன் அங்க வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். கேட்கலாம். ஆனா முன்ன விட்டு பின்ன பேசலாம் பாருங்க, ஆமா ஒரு நாளும் குடிக்க கஞ்சி அவனுக்கு கிடைக்காது. கிடைக்காது. கடைசி வரைக்கும் அவன் அப்படித்தான் இருக்கணும். சரி இதுதான் மனுஷ வாழ்க்கையில ஆமா ஒரு மனிதனா வாழ்றவன் அப்படித்தான் வாழணும். சரி அடே அருவி கட்டவனே, ஆ இத்தனை வரத்தையும் கேட்டானே. சரி நாடு கேட்டான், தேவர்களை கேட்டான், தங்க ரதம் கேட்டான், பொண்ணு ரதம் கேட்டான், பொண்ணு ரதம் கேட்டான், எல்லாத்தையும் கேட்டான். சரி நான் ஆம்பளையால சாகாமல் இருக்கணும்னு கேட்டான். கேட்டான். ஏ முட்டாள், ஆ எதை மறந்தான்? எதை மறந்தா? நான் ஒரு 16 முழ சேலை கட்டிய சரி ஒரு பொம்பளையால நான் சாகாம இருக்கணும்னு கேட்டானா? கேட்கலையே. ஏன் கேட்கல? மறக்கல கணேசன. ஆ அவனுக்கு சாவு நிச்சயம். நிச்சயம். பிறந்தா செத்துதான் ஆகணும். இறந்துதான் ஆகணும். நான் 16 முழ சேலை கட்டிய சரி ஒரு பெண்ணால் சாக கூடாது அப்படின்னு அவன் கேட்கல. கேட்கல. ஆண்டவன் பார்த்தாரு, நம்ம இதை விட்டு தப்பிச்சிடணும். தப்பிச்சிடணும். ஏன்னா அவன் திரும்ப கேட்டக்கூடாது இல்ல, ஆமா கேட்கும்னு நம்ம தப்பிச்சிடணும். சரி இதை விட்டு நாம தப்பிச்சிடணும். ஆமா நம்ம தப்பிச்சிடணும் சரி அப்படின்னு. ஆ என்னடா ஏ மகடாசூரா, மகடாசூரா, உனக்கு எதுவும் வேணுமான்னாரு. சரி இல்ல எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, குடுத்துட்டீங்க, நான் கிளம்புறேன்ட்டான்.
சரி சரி அப்ப உனக்கு சாக்காலம் நிச்சயம் நிச்சயம் அப்படின்னு ஆமா ஆண்டவன் வரத்தை கொடுத்தாரு. சரி இவன் அரண்மனைக்கு வந்தான். வந்தா அதான் சொன்னான், சரி மனுஷனுக்கு அற்ப புத்தி அற்ப புத்தி ஆசை. ஆசை அங்க போனா கிடைச்சிராதா, ஆமா இங்க போனா கிடைச்சிராதா, சரி அங்கன போனா கிடைச்சிராதா, ஆ இங்கன போனா கிடைச்சிராதா. கிடைச்சிராதா எது கிடைக்குமோ அதுதான் அது கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். சரி அத நம்ம மாற்ற முடியுமா? முடியாது. நமக்கு இறைவன் என்ன வச்சிருக்காரோ வச்சிருக்காரோ அது கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும் இல்லையா? ஆமா அதாவது திங்கட்கிழமை சரி நேத்து ஆமா நம்ம வீட்டுல இருக்கோம். ஆ நமக்கு பாட்டு கிடையாது. கிடையாது. ஏன்னா நமக்கு விபி தாலயத்துக்கு வாங்கிட்டோம் இல்லையா? ஆமா திங்கட்கிழமை காலையில 8 மணிக்கு ஒரு ஊர்ல இருந்து போன் அடிக்காங்க. சரி எக்கா ஆ முத்துலட்சுமியா? ஆமா ஆமா. தோணித்தர முத்துலட்சுமி அக்காளா? ஆமா ஐயா. என்ன பிரச்சனை ஐயா? ஐயா எங்க ஊருக்கு ஒரு வில்லுக்காரிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். சரி அவ பைக்கில வந்தாளாம். ஆ ஏன்னா இப்ப வில்லுக்காரி பூரா பைக்கில எல்லாம் வாரா. சரி இப்ப பூரா பைக்கு ஆ பைக்கில வந்தாளாம். சரி ஆக்சிடென்ட் ஆகி காலு ஒடிஞ்சு போச்சான். சரி நீங்க வீட்டுல இருக்கீங்களாக்கா? ஆமா இல்லையா, நான் விபி தாளயத்துல எல்லாம் இருக்கேன். ஆ இல்லையா, அங்க மத்தியானமும் நைட்டு தானாம்ல. சரி ஆ? ஆ நல்லா இருப்பீங்கக்கா. சரி ஒரு நேரத்துக்கு 50,000 தாரங்க. ஆ அந்த திங்கக்கிழமை ராத்திரி படிக்க 50,000 தாரங்க. சரி எக்கா 1 மணி நேரம் வந்து பாடுங்க. ஆமா ஊரையும் சொல்லுதேன், பிள்ளை பொறுத்தான் குளம். சரி பருத்தி குளத்து ஆ சித்தார் சத்திரம் பருத்தி குளத்து கரையில் இருக்கு அந்த ஊரு. நம்ம தேவமாறு கூட. சரி அப்பதான் நான் சொன்னேன், ஏன் எனக்கு ஆசை வரல, ஆ ஏன் வரல? போகக்கூடாது. ஆசை மனுஷனை அழிச்சிரும் அழிச்சிரும் இல்லையா? ஆமா அம்மாள் வாரா. சரி விபி தாலயத்து காளி 1000 கண் பானை எடுத்து வாரா. வாரா என் தாய் வந்துகிட்டு இருக்கா இல்லையா? சரி அப்ப நான் சொன்னேன், ஆ இல்ல வர முடியாது. ஆமா பிளீஸ்க்கா, நல்லா இருப்பீங்கக்கா. சரி அக்கா எங்க கொடைய அடிச்சு கொடுங்கக்கா. ஆ ஏன் ஒரு நேரத்துக்கு 50,000 தரங்கான போகலாம். உடனே பக்கப்பாட்டுக்காரங்களுக்கு நான் போன் போட்டு வர சொல்லி அடிச்சிருக்கலாம்ல. ஆமா தேவையில்லை. சரி ஏன்னா அது ஆசைய காட்டுறா. சரி அந்த ஆண்டவன் நமக்கு ஆசைய காட்டுதான், வாங்குறாளா இல்லையா? இல்லையா? அவன் ஒரு நாளைக்கு 50,000 தாரங்கானே, சரி அது ஆசை தானே. ஆமா அது ஊம சொத்து. சரி உடனே நம்ம வாங்கி அடிச்சிட முடியுமா? முடியாது. இல்ல நான் வரல, நான் விடிய காலம் 7 மணிக்கு விபி தாலயத்துல நான் நிக்கணும். நிக்கணும். காரணம், சரி அந்த அந்த பிழை மறுத்தாங்குளம் அட்வான்ஸ் ஆமா நேத்து ராத்திரி 50,000 தாரங்காங்க. சரி ஏன் நமக்கு அது கொடுத்து வைக்கல? கொடுத்து வைக்குது. அது கொடுத்து வச்சிருந்தா நான் சரின்னு சொல்லியிருப்போம்ல. ஆமா எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். கிடைக்கும். நம்ம விழுந்து விழுந்து ஓடினாலும் நமக்கு அந்த துட்டு நிக்க போறது இல்ல. கிடையாது. இதுதான் ஆண்டவனுடைய கட்டளை.